கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி நடிச்சிடலாம், ஆனால் உழைக்கிற மாதிரி நடிக்கவே முடியாது. 10 பேரை ஒரு வேலை செய்ய விட்டோம்னா ஒரே இடத்துல ஒருத்தவங்க 2 பேர் ஏமாற்றலாம். ஆனால் 10 பேரையும் பிரித்து தனித்தனியாக விட்டோம்னா அவங்கவுங்க திறமையும் உழைப்பும் கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சிடும். உழைப்பாளிகள் தான் இந்த உலகத்தோட முதுகெலும்பே. உழைப்பாளிகள் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காது. இதில் ஒரு உயர்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயமே பண்ணுறதில்ல, கடையில் காசு கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட்றோம். தறிலாம் ஆடையை நெய்து அதை நம்ம தயாரித்து போட்டுக்கிறதில்ல, யாரோ உழைச்சி அதை வியாபாரம் பண்ணுறாங்க, அதை காசு கொடுத்து நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறோம், டிரைவர் ஓட்டுறாரு, நம்ம டிரைவிங் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி உழைப்பவர்கள் ஒருவராகவும் அதனுடைய பலனை அடைபவர்கள் மக்களாகவும் இருக்கிறார்கள். அதனால் இந்த உழைப்பாளிகள் இல்லாத நாடே எங்கேயுமே கிடையாது. இவங்க முதுகெலும்பை விட மேலானவங்கள் தான் சொல்லணும். ஒரு வீடாகட்டும் இல்லை நாடாகட்டும், எந்த இடத்துலையும் அந்த உழைப்பு இல்லைன்னா அது முன்னுக்கே வர முடியாது. இந்த உழைப்புக்கு இருக்கிற பெருமையும் மகத்துவமும் வேற எதுலேயுமே கிடையாது. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, உழைப்புக்கு இருக்கும் உன்னதம் வேற எதுக்குமே கிடையாது. இதைத்தான் வள்ளுவரும் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்றாரு. எந்த தொழில் செஞ்சாலும் எந்த இடத்துல செஞ்சாலும் அதை பற்றி கேவலமாக நினைக்காதீங்க, பேசாதீங்க. தைரியமாக சொல்லுங்கள், நான் இந்த வேலை தான் செய்கிறேன், இந்த இடத்துல தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உழைக்கிறதுனால என்றைக்குமே நஷ்டமே கிடையாது, கஷ்டமும் கிடையாது. அதனால் வளர்ச்சியும் உயர்வும் சாதனையும் வெற்றியும் என்றைக்கும் நம்ம பக்கத்திலே இருக்குன்றதை மறந்துடாது.